இங்கே கிட்ட வாங்க, இங்கேயும் தெரியணும். என்ன கவர் பண்ணுங்க, நீங்கள் வேற ஆளை கவர் பண்ண அவசியம். டேபிள் 9 10 வெயிட் பண்ணுங்க, கொடுங்க. இப்போ வெயிட் பண்ணுங்க. இது வச்சு அதை சொல்ல டேபிள் 1லேருந்து 10 டேபிள் போட்டுக்கிறோம். நம்ம ஒவ்வொரு டேபிளுக்கும் 2 ஜோன் இருக்கும். அந்த 2 ஜோனில் வர்றதை நீங்கள் ரிசீவ் பண்ணணும். அவங்க கூட போட்டுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பக்கத்தில் இருக்கா ஜோனு, என்னென்ன ஜோன் சொல்லுங்க பார்க்கும். நீங்கள் முன்னாடி பக்கம் பாருங்கன்னா கடைசியாக பார்த்தா எப்படி தெரியும். எனக்கு 3 அது வந்து 10க்கு வந்து 10 16 உங்களுக்கு கரெக்டாக கொடுக்குறேன். இதில் உள்ள ஃபார்ம் தான் இப்போ நீங்கள் கலெக்ட் பண்ண போகிறீங்க. என்னென்ன கலெக்ட் பண்ண போகிறீங்க, இதுதான் செக்லிஸ்ட். இப்போ இந்த 10வது ஜோனுக்கு எத்தனை பூத் இருக்குதோ அது வயசாக இந்த ஃபார்ம் போட்டுருக்கோம். நம்ம 119 120 120 மொத்தம் எத்தனை 2 4 6 8 10 12 பூத் இருக்குது இந்த ஒரு ஜோனுக்கு மட்டும். இதுக்கு உள்ள மெட்டீரியல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன கலெக்ட் பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட ஒரு ஜோனல் ஆஃபீஸர் வராரு, அவரோட திங்ஸோடு வருவார். ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ன வாங்கணும், இவிஎம் லிஸ்ட்டை வாங்கணும். அவர் கையில் கொடுத்துருப்போம், அதில் நம்பர்லாம் சுழிச்சிருப்பார். அதைப்படி தான் நீங்கள் டிக் பண்ணி ஃபஸ்ட்டு வாங்கணும். வாங்கிட்டு ஒரு 12 இவிஎம் செட்டு வாங்கணும். இதில் ஏதாவது மிஷின் சேஞ்ச் பண்ணியிருந்தால் அதையும் சேர்த்து வாங்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் 3 விவிபேட் தான் நம்ம மாற்றிருக்கோம். அதை எழுதிங்க, இந்த பூத்து யார் யாருக்கு வருது அவங்க எழுதிங்க. 115 3மே எழுதிங்க, அவங்க வந்து வரத்தை பார்த்துங்க. 115 151 107 இந்த 3 பூத்தில் மட்டும்தான் விவிபேட் 2 வரும். மீதி எல்லாத்துலேயும் ஒரு செட்டு தான். பேலட் யூனிட்டு, கண்ட்ரோல் யூனிட்டு, விவிபேட் பக்காவாக நீங்கள் மிஷினை செக் பண்ணி வாங்கணும். எல்லாம் சீல்லாம் இருக்குதா எல்லாம். அதுக்கப்புறம் 17C வந்து 3 காப்பி, ஒரு காப்பி ஸ்ட்ராங் ரூமில் இந்த ஒயிட் கவர் கூட வைக்கிறதுக்கு, மீதி 2 காப்பியை நம்ம அவங்களுக்கு ரேப்பர் ஷீட்லேயே போட்டு கொடுத்து விட்டுருக்குறோம். பூத் நம்பரை ஒட்டி அது 2 செட்டு இருக்குது. அதை செக் பண்ணி கரெக்டாக ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுக்கிட்டு இதில் இருக்கு பாருங்கள். இவிஎம் கூட என்னென்ன வைக்க போகிறோம், அந்த 3 ஐட்டமும் வெள்ளை கவரில் வரும். இதில் தான் கவர் ஐட்டம் ஃபுல்லாக நம்ம கொடுத்து விட்ருக்கோம். அதை அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. எத்தனை ஐட்டம், 6 ஐட்டம். இந்த 6 ஐட்டத்துக்கு இதில் கவர் இருக்குது. இதே எப்படி தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. இதுதான் 1வது கவர். இவிஎம்மில் வைக்க போகிறோம்ல அந்த கவர். இந்த கவர் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்குவீங்க. வாங்கிட்டு இதில் ஒரு காப்பி 17C வந்து கவரில் போட்டு வச்சுருக்காங்களா, அதான் ஃபஸ்ட்டு கலம் இருக்குது அவங்கள்ட்ட கையில். எல்லாம் 119 வாங்கும்போது என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு போல்டு இவிஎம் வாங்கின பிறகு ஒரு டிக்கெட் எடுத்துக்கிறீங்க, ஸ்டோர் ரூம் கிடச்சிக்க பிறகு. அதுக்கப்புறம் 17C இந்த இது உள்ளது வாங்கிக்கிறீங்க. அந்த 2 17Cயை தனியாக வாங்கிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ரிப்போர்ட்டு இதில் உள்ள இருக்கு பாருங்க. இதுதான் என்வலப்பர் 17C. இது உள்ளாதான் ஒரு செட்டு இருக்கும். இது வந்து இவிஎம் கூட போகிற செட்டு. இது அப்படியே அடுத்தது இருக்குது பாருங்கள். அடுத்துக்கலாம் பாருங்கள் என்ன இருக்கு, ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ரிப்போர்ட்டு பார்ட் 1 மார்க் போல் 2 3 3 இருக்கா, அது வந்து இதில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, அது 3வது ஐட்டம் விவிபேடு மார்க் போல் ஸ்லிப்பு கவர் வச்சு ஒட்டி சீல்லாம் பண்ணி இதில் பிங்க் பேப்பர் சீல்லாம் ஒட்டிகிட்டே இருக்கும். இந்த 3 ஐட்டமும் இருக்கும். இந்த 3 ஐட்டம் எங்கே போவோம், ஸ்ட்ராங் ரூமில் இவிஎம் கூட வைக்கிறதுக்கு போவோம். இதை வந்து பக்காவாக நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்க. இதுதான் கவர் 1 வாங்கிட்டீங்களா. ஒவ்வொரு பூத்துக்கும் இதேமாதிரி வாங்கணும். அதுக்கப்புறம் கவர் 2 போட்டுருக்கு பாருங்க. இதுதான் கவர் 2. இந்த கவர் வந்து கவரை கரெக்டாக கவர் பண்ணுங்க. இதில் என்னென்ன இருக்கு, ப்ரிசைடிங் ஆஃபீஸர் டைரி, 17A ரிஜிஸ்டர், பிளைண்ட் அண்ட் இன்ஃபர்மோட்டர்ஸோட 14A டெக்ளரேஷனோட சேர்த்து. அதில் நில்னா நில் கவர் தான் இருக்கும். இருக்குன்னா அதை வச்சுருப்பாங்க. அப்புறம் விசிட்டர் ஷீட். இந்த 4 ஐட்டம் இந்த கவரில் இருக்கும். இது எதுக்காக உள்ளது, அப்சர்வரோட ஸ்க்ரூட்டி பர்பஸ்க்காக உள்ளது. ஃபஸ்ட்டு என்னது, டைரி, ப்ரிசைடிங் ஆஃபீஸர் டைரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கவரில் இருக்கும். அந்த ஃபார்ம் இப்படி தான் இருக்கும், மஞ்சள் கலர் இருக்கா. அதுக்கப்புறம் 17A ரிஜிஸ்டர், 17A ரிஜிஸ்டர் ஃபஸ்ட்டாக இருப்பாரு. இதுதான் இந்த கவர்.
தெரியுதா? 17 என்னது? ஓட்டர்ஸ் லிஸ்ட், அது உள்ளது வர்ற ரிஜிஸ்ட்ரி. இதில் எழுதி கவரில் வச்சுருப்பாங்க. இதுக்காக ஒரு அப்ஸ்ட்ராக்ட் சொல்லியிருக்கிறேன். அந்த அப்ஸ்ட்ராக்ட் ஃபார்மை இதோட இந்த மாதிரி உள்ள ஃபார்முமே சேர்த்து ஒவ்வொரு ஜோனல் ஆஃபீஸரும் கொடுப்பாங்க. அதை தனியாக அதேமாரி வாங்கி வச்சுக்கணும். அது வாங்கும்போது இந்த 17 அப்ஸ்ட்ராக்ட் போட்டு இருக்க பாருங்க ஒரு டைமில் இதில் இருக்காது. அந்த ட்ரை பண்ணி 14 சொன்ன பாருங்க. என்னது பிளைண்ட் அண்ட் இன்ஃபார்ம் மோட்டர்ஸ் வந்து எலக்ட்ராக்ஸ். அது வந்து நில் கவர் தான். இந்த ஃபார்மேட்டில் நில்லுன்னு போட்டு பிரிச்சிங் ஆஃபீஸர் கையெழுத்து போட்டு வச்சுருப்பாங்க. பூத்து நம்பர் எல்லாம் நீங்கள் எல்லாம் பார்க்கும்போது என்னென்ன பார்க்கணும், எல்லாம் அந்த பூத்துக்கு உள்ளது தானா அதை பார்த்து வாங்கணும். பூத்து நம்பர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி போட்டிருக்கு பூத்து நம்பரு? யாருக்கும் தெரியலையா? சரி, பூத்து நம்பர்னால் மேலே தொகுதி நம்பர் இருக்கும், கீழே பூத்து நம்பர் இருக்கும். அதான் அந்த ரவுண்டில் போட்டிருக்கும். அதான் பூத்து நம்பர். 1ன்னா 163 பார் 1, பக்கத்தில் மேலேயே 29 பார் 123 போட்டுருக்கோம். 29 நம்மளோட பிசி நம்பர் அது. ஓகேவா? இந்த கவரை பார்த்துட்டிங்களா? இதை வச்சுட்டிங்க. அப்புறம் என்ன இருந்தது? விசிட்டர் ஷீட்டு. பார்வையாளர்கள் வந்து இந்த வாக்குச்சாவடியை விசிட் பண்ணி ஏதாவது எழுதியிருந்தாங்கன்னா அதோட ஷீட்டு தான் இது உள்ளார இருக்கும். இதுதான் விசிட்டர் ஷீட். இதில் எல்லாமே எதுக்கு? அப்சர்வரோட ஸ்க்ரூட்டினி பர்பஸ்க்காக காலையில் 11 மணிக்கு நடக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக எடுத்து வைக்கணும். எந்த பூத்துக்கு அப்சர்வர் கேட்குறாங்களோ அதை நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். அப்போ தான் ஸ்க்ரூட்டினி முடியும். இந்த கவர் ஐட்டம் முடிஞ்சிருச்சு. 4 கவர் முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? இதுலேயே அதே மாஸ்டர் கவரில் வச்சு வச்சுருங்க. வச்சிட்டிங்களா? அதுக்கப்புறம் என்னது? ஸ்டேச்சுரரி கவர்ஸ், சட்டமுறையான உரைகள். இது எல்லாமே அரக்கு சீல் வச்சு தான் இது வாங்கணும். இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள்.